சாட்டர்டே மினி விலாக். திடீர்னு வேஃபில் சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுனால கிளம்பியாச்சு. போகிற வழி டீ குடிச்சிட்டு பொறுமையாக ஒரு வேஃபில் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது ஒரு பெல்ஜியம் வேஃபில் ஷாப் தான். நாங்கள் அது பார்த்துருக்கோம். போகிற வழியில தான் இருக்குது. பட் நாங்கள் போனதே இல்லை. 2 பேருக்குமே ஸ்வீட்னா பிடிக்காது. பட் திடீர்னு வேஃபில் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுனால நான் கேட்டேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஷாப்பில் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த சிக்கன் ரோல் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மைனஸ் எதுவுமே வைக்கல. ஆனாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் வளைச்சி வளைச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் வேஃபில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வேஃபில் சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் இது 130 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் இவ்வளோ ஒயிட் சாக்லேட் இதில் வச்சுருந்தாங்க. என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்டா வேஃபில் சாப்பிட வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சாக்லேட்டி. ட்ரிபிள் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஒயிட் சாக்லேட் அவங்க நிறைய லோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை சாப்பிடவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு திகட்ட வேஃபில் சாப்பிட்டாச்சு. இனிமேல் வேஃபிலே சாப்பிடக்கூடாதுடான்ற அளவுக்கு இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட் சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே நான் வேஃபில் சாப்பிட்ணுன்னு அவங்கக்கிட்ட கேட்கவே மாட்டேன். இந்த வாட்டி ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுனால கேட்டு நானே மாட்டிக்கிட்டேன். தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன்.